கை கால் வலி, ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய முதுகு வலி, இர்ரெகுலர் பீரியட்ஸ், டயபெட்டிஸ், அதுக்கப்புறம் ஹை கொலஸ்ட்ரால், ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க, லிவர் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்றவங்க, கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கக்கூடிய இந்த கொள்ளு சூப்பை வாரத்துக்கு 7 நாள் ஒரு கிளாஸ் அளவுக்கு குடிச்சிட்டு வந்தாலே போதும், நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும். ரொம்ப டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான இந்த கொள்ளு சூப்பை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபேதா சாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இங்கே நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். இந்த கொள்ளு வந்து பார்த்தீங்கன்னா 125 கிராம் அளவு இருக்கக்கூடியது. அடுத்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கிறணும். அதுக்கு முன்னாடி இந்த கொள்ளுடைய நற்குணங்கள்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கொளுத்தவனுக்கு கொள்ளக்கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொள்ளை ரெகுலராக நம்ம டயட்டில் வந்து எடுத்துகிட்டு வர்றது மூலியமாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அன்வான்ட் கொலஸ்ட்ரால்ஸ், தேவையில்லாத கொழுப்பு, தேவையில்லாத நீர்களை நம்ம பாடியில் வெளியேற்றுறதுக்கு இந்த கொள்ளு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கொள்ளை வந்து ஒரு கடாயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இங்கே ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளை வந்து சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். இந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு தண்ணி எல்லாம் கொஞ்சம் வற்ற ஆரம்பித்ததுக்கப்புறம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வறுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அந்த கொள்ளுக்கு மேலே லைட்டாக ஒரு ஷைனிங் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொள்ளு லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் மிளகு இதை சேர்த்துட்டு இந்த சூட்லேயே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து இதை நம்ம ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கிறேன். கொள்ளு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நான் வந்து என்னோடய ட்ரை ஸ்பைஸ் கிரைண்டருக்கு மாற்றிடுறேன். மாற்றிட்டு இதை வந்து இப்போ இதில் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இந்த ட்ரை ஸ்பைஸ் கிரைண்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக்சர் ஜார்லேயே போட்டு நல்லா அதை வந்து பவுடராக திரித்து எடுத்துக்கோங்க. சூடோடு இல்லாமல் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து பவுடராக திரித்தோம் அப்படின்னா இது எண்ணெய் விடாமல் நல்லா ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வந்து செல்ஃப் லைஃப் இருக்கும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சதுக்கப்புறம் இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மிஷினை பற்றி நிறைய பேர் எனக்கு கேட்குறீங்க. இந்த மிஷினை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து ட்ரை ஸ்பைஸ் கிரைண்டர். வீட்டிலேயே வந்து நம்ம அந்த பவுடர்லாம் திரிக்கிறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கிற முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல இந்த பவுடர் பாருங்கள், நல்ல ஒரு சாஃப்டாக நம்ம வந்து ஒரு மிளகாத்தூள் பதத்துக்கு நம்ம அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்ததில் நான் வந்து ஓட்ஸ் சேர்க்க போகிறேன். இந்த ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு கோதுமை ரவை மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்டீல் கட் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ரோல்டு ஓட்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இது ரொம்ப ப்ராசஸ்லாம் ஆகாதனால நம்மளுக்கு வந்து ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து டிசானோடைய ஸ்டீல் கட் ஓட்ஸ். இது வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த கொள்ளு பொடியை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளுடைய கொள்ளு சூப்புக்கான பவுடர் வந்து ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போ நீங்கள் இதில் வந்து கஞ்சியோ இல்லை சூப்போ செஞ்சு நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரீமிக்ஸ் கொள்ளு சூப்போடைய பொடியை வச்சு எப்படி சூப் செய்கிறது அப்படின்றத செஞ்சு காமிக்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம், 1 பல்லு பூண்டு போட்டு நல்லா இஞ்சி தட்டியை வச்சு லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப கட் பண்ணி எடுக்கணும்லாம் இல்லை, லைட்டாக 1க்கு 2 இந்த மாதிரி வந்து நீங்கள் தட்டி எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பிளட்டை நல்லாவே ப்யூரிஃபை பண்ணும். ஸோ இந்த சூப்பை வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கில் நீங்கள் டீ காஃபிக்கு எடுக்கிறதுக்கு பதிலாக இதை எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்த்தில் டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. நம்ம சூடாக்கி வச்சுருந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அதில் இந்த நம்ம தட்டி வச்சுருந்த வெங்காயம் பூண்டை போட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி வதக்கி விட்டுடலாம். இது வதங்கி லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு மாறட்டும். அது மாறினதுக்கப்புறம் இதில் அரை தக்காளி, நாட்டு தக்காளி கிடச்சதுன்னா நாட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. அரை தக்காளியை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் தக்காளி சாஃப்டாகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இதை அடுத்து இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த கொள்ளு ஓட்ஸ் ப்ரீமிக்ஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அதை 2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வந்து அப்படியே வந்து ஒரு வாட்டி கலந்து விட்டு இதை நம்ம வந்து கொதிக்க விட்டுறணும்.
அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக செஞ்சிட முடியும். ஒன்ஸ் இந்த பவுடரை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, இது ரெகுலராக நான் வந்து என்னுடைய ஃபேமிலி டயட்டில் இருக்கட்டும், என்னோடய டயட்டில் இருக்கட்டும், நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து இதில் கிடைக்குது. அடுத்து கொஞ்சமாக பிங்க் சால்ட் சேர்க்குறேன், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இதோடைய கன்சிஸ்டன்சியுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் போய் எப்படி நீங்கள் ஒரு சைனீஸ் சூப் குடிப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹெல்தியான கொள்ளு சூப்பை நம்ம வீட்டிலையே ரெடி பண்ண முடியும், எந்த ஒரு கார்ன்ஃப்ளவர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணாமல். ஸோ சூப்பர் ஹெல்தியான இந்த சூப்பை நீங்களும் உங்களோட டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய ஹெல்தியான யூனிக்கான ஹெல்த் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய். இன்னைக்குப்பா அம்மா வந்து உங்களுக்கு அருமையான வெயிட் லாஸ் பூண்டு பொடி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். பூண்டு பொடி வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க, ஃபோன் கால் வேண்டாம். 1/2 கிலோ 500 கிராம் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த கருப்பு உளுந்துல நிறைய மருத்துவ குணம் இருக்கு, ஃபைபர் இருக்கு, கால்சியம் இருக்கு, புரோட்டீன் இருக்கு. இந்த கருப்பு உளுந்தப்பா நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்றது இல்ல. இந்த மாதிரி நம்ம கருப்பு உளுந்த யூஸ் பண்ண நம்ம உடம்புக்கு நிறைய நார்ச்சத்து கிடைக்கும். அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணிருக்கேன். ஒரு இரும்பு கடாய் வச்சிருக்கேன். இரும்பு கடாய் நல்லா சூடாகட்டும். இரும்பு கடாய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, ஒரு 500 கிராம் கருப்பு உளுந்த இந்த கடாயில போட்டுக்குருவோம். கருப்பு உளுந்தை வந்து நல்லா நம்ம வறுத்துக்கணும். அடுப்பை மீடியத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து கருப்பு உளுந்து வறுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் வறுக்கணும். கலர் கொஞ்சம் மாறிக்கிட்டு வருது பாருங்கள். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. நல்ல ஒரு கருப்பு உளுந்து வறுத்த உடைய மனம் நல்லா வருதுப்பா. அதனால் நம்ம வந்து கருப்பு உளுந்தை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அப்போ அம்மா வந்து பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து நல்லா தோலை நல்லா உரிச்சு நான் வச்சிருக்கேன். இப்போ இந்த பூண்டை வந்துப்பா நம்ம வந்து 1/2 கிலோ கருப்பு உளுந்து எடுத்தோம்னா 400 கிராம் பூண்டு எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம அப்படியே நம்ம வந்து குக் பண்ண முடியாது. அதனால இதை வந்து நல்லா இடிகளில் வச்சு நல்லா எல்லாத்தையும் தட்டிக்கிடுவோம். இடிகள் இருந்தால் இடிகளில் இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி உரல் இருந்தாலும் உரலில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிச்சுக்கோங்க. இதை நல்லா தட்டி விட்டோம்னா இதை வந்து 1-2மா தட்டிக்கியாச்சு. இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இதே மாதிரி போட்டு இடிச்சுக்கிடுவோம். இப்போ 400 கிராம் பூண்டை வந்து நல்லா நம்ம கல்லை வச்சு தட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தட்டி எடுக்கும் போது தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும். அந்த வெள்ளைப்புடுடைய ஈரப்பசை இல்லாமல் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் நல்லா முருகலாக வரும். கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறோம். கேஸ் பக்கம் போயிடுவோம். 100 கிராம் கடலைப்பருப்பை அதே கடாயில் போட்டுக்குருவோம். இதையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வறுத்துக்குருவோம். கடலைப்பருப்புடைய பச்சை வடை போகிற அளவுக்கு ப்ரௌன் கலரில் வறுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து கடலைப்பருப்பை வறுத்தாச்சு. இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ இதை வந்து நல்லா ஆற விடுவோம். அம்மா வந்து ஒரு 50 கிராம் மிளகு எடுத்திருக்கேன். மிளகு வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நல்ல நம்மளுக்கு ஜீரண சக்தியும் கொடுக்கும். நல்ல நம்ம கெட்ட கொழுப்பையெல்லாம் கரைக்கக்கூடியது இந்த மிளகு. 50 கிராம் மிளகு எடுத்திருக்கோம். சீரகம் ஒரு 25 கிராம் எடுத்திருக்கோம். சீரகம் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து நல்ல வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்பையும் நல்லா சீராக வச்சுக்கிறோம். எள்ளு வந்து 25 கிராம் எடுத்திருக்கேன்ப்பா. நம்மளுக்கு முடிக்கு ரொம்ப நல்லது. முடி நல்லா கருகருன்னு வளரும். நம்ம கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லது. இப்போ அதே கடாயில் நம்ம வந்து 50 கிராம் மிளகு போட்டுக்குருவோம். 25 கிராம் சீரகம் போட்டுக்குருவோம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு கடாயுடைய சூட்டில் வறுத்துக்குருவோம். சீரகத்தையும் மிளகையும் லைட்டாக வறுத்துக்கிட்டோம். கொஞ்சம் நல்லா ஒரு சீரகத்தினுடைய மணமும் மிளகுடைய மணமும் நல்லா வருது. இதோட நம்ம எள்ளை போட்டுக்குருவோம். எள்ளை ஃபஸ்ட்டே போடக்கூடாது. இப்போ எள்ளையும் நம்ம சீரகம் மிளகு கூட வறுத்தாச்சு. இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இதே கடாயில் நாம் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குருவோம். இப்போ நம்ம வந்து இடித்து வச்சுருந்த பூண்டை இதில் போட்டுக்குவோம்.
இந்த பூண்டை வந்து நல்லா இந்த இரும்பு கடாயிலே சூட்லேயே நல்லா வதக்கிக்கிறணும். அடுப்பை வந்து நல்லா மீடியத்தில் வச்சு தான் வதக்கணும். இப்போ பூண்டை வந்து நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கோம். இன்னும் வந்து நம்மளுக்கு அரை வேக்காடு வந்திருக்கு. இன்னும் வந்து ப்ரௌன் கலரில் வரணும். இந்த மாதிரியே நம்ம வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நல்லா பூண்டோடைய ஈரப்பசை பூரா வற்றி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரும். வதக்கிறதுக்கு இப்படி ஒரு மொத்தமாக ஒரு 20 நிமிஷம் ஆகும். இன்னும் அந்த முருகலுடைய இதுக்கு வரல. இன்னும் வந்து உங்களுக்கு வெள்ளை பூண்டுடைய அந்த ஈரப்பசை இருக்குது. நம்ம வந்து நல்லா முக்கால் பதத்துக்கு வதக்கியாச்சு. நல்லா இன்னும் கொஞ்சம் இப்போ தான் லைட்டாக ப்ரௌன் சைடில் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் அது வந்து நம்மளுக்கு பிடிக்காது, இல்லாட்டா கீழே பிடிச்சிக்கிறோம். இப்போ நல்லா உங்களுக்கு பூண்டை வந்து ப்ரௌனாக நல்லா வதக்கியாச்சு. பக்கத்தில் இருந்தே நம்ம நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டா உங்களுக்கு பிடிச்சிடும். பாருங்கள், இப்போ லேவிய மாதிரி வந்துருச்சு பாருங்கள். அப்போ அம்மா வந்து 400 கிராம் வெள்ளை பூண்டுக்கு இதில் வந்து 2 ஸ்பூனு செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அது நல்லா வெந்து நல்லா பாருங்கள், நல்லா வெந்து நல்லா பூரா எண்ணெய் பூரத்தையும் நல்லா வெளிவிடுது. 2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் விட்டேன், அடுத்ததில் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். நல்லா நம்ம வதக்கியாச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிறோம். அடுப்பை வந்து மீடியத்தில் தான் வைக்கணும். ஃபுல் இதில் வச்சிங்கன்னா கரைஞ்சிரும். அதனால் ஸ்லோவில் வச்சு வதக்கியிருக்கு. அதை நம்ம ஊற்றின எண்ணெயை 2 ஸ்பூன் ஊற்றிருந்தேன், அதில் 1 ஸ்பூன் வெளியே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பூண்டை வந்து வதக்கியாச்சு, நல்லா ஆற விடணும். அதோட நம்ம பெருங்காயப்பொடி போட்டுக்குருவோம். ஏற்கனவே அம்மா வந்து வறுத்து நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதோட இதை போட்டுக்குருவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குருவோம். அதோட நம்ம இந்து பூப்பா, இது வந்து பிங்க் சால்ட்டு, இது ஒரு ஸ்பூன் போட்டுக்குருவோம். இதுவும் நல்லா ஆறட்டும். ஆறின உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். அம்மா வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலையப்பா அம்மா வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வாங்கியிருக்கேன். அதை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரூம்புடைய டெம்பரேச்சரில் நம்ம ஊரமாக இதை வந்து காய போட்டுட்டோம்னா ஒரு 2 நாளைக்கு நம்ம காய வச்சுட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு மொறுன்னு வந்துடும். இந்த மாதிரி கருவேப்பிலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. சட்டியில் வதக்காமல் இந்த மாதிரி காய போட்டு நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு கருவேப்பிலையுடைய சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து கருப்பு உளுந்த நல்லா ஆறிடுச்சு. இதை எடுத்து ஜாரில் போட்டுக்குருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்குவோம். இப்போ மிக்சியில் நம்ம உளுந்த அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து பவுலில் போட்டுக்குவோம். இப்போ வந்து அம்மா வந்து உளுந்து போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து கடலைப்பருப்பும் போட்டுக்குள்ளோம். கடலைப்பருப்பும் உளுந்தும் போட்டிருக்கேன், கருப்பு உளுந்தும் போட்டிருக்கேன். இதையும் அடிச்சுக்குருவோம். அதுக்கடுத்து இதை அடித்து முடித்த பிறகு இந்த கருப்பு உளுந்தையும் போட்டுக்குருவோம். இப்போ ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம உளுந்தையும் கடலைப்பருப்பையும் அரைச்சி வச்சுருந்தோம். இப்போ இதில் போட்டு கொடுப்போம். வெள்ளி ஜார் எடுத்துக்கொடுப்போம். இப்போ கருவேப்பிலை இதில் போட்டு கொடுப்போம். மிளகு, சீரகம், எள்ளு இது கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இது பூண்டு, பெருங்காயம், பிங்க் சால்ட் இதையும் எல்லாம் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் அரைக்க முடியும், எல்லாத்தையும் மொத்தமாக அரைக்க முடியாது. திருப்பி நம்ம கருப்பு உளுந்து பவுடரை போட்டுக்கிடுவோம். இதை மூடி போட்டுருவோம். இப்போ இதில் மிக்சியில் அடித்து கொட்டுறேன். நம்ம அரைச்சாச்சு. நல்லா பூண்டு உடைய மனம் நல்லா வருது. இதை எடுத்து பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். திருப்பி நம்ம அடித்து வச்சுருந்த கருப்பு உளுந்து கருவேப்பிலையை போட்டுக்கிடுவோம். சீரகத்தை போட்டுக்கிடுவோம். இதை அடுத்ததில் அடிச்சுக்குவோம். மூடி போட்டு மிக்சியில் அடிச்சுக்குவோம்.
மாதிரி மீதி கொஞ்சம் இருக்குப்பா, அதையும் மிக்சியில் போட்டு அடிச்சுக்குவோம். எல்லாத்தையும் அரைச்சாச்சு, இதை கொதிக்கிடுவோம். எல்லாத்தையும் அரைச்சாச்சுப்பா. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து பூண்டு பொடியை அரைச்சிருக்கோம். இதை வந்து ஜல்லடையில் வச்சு லைட்டாக சளிச்சுக்கிறோம். நல்லா எல்லாத்தையும் நல்லா சளிச்சாச்சு. நல்லா பாருங்கள், இப்படி இருக்குது. நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கும் நல்லா இது நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த பொடி. அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் பூண்டு பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிடுவோம். நல்லா சுத்தமான பாட்டிலாக நல்லா பாட்டில் நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு பாட்டிலையோ பாக்ஸ்லையோ இதிலையோ போட்டுக்குவோம். 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, அப்படியே தான் இருக்கும். வெளியவே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரெடி பண்ணி வச்சுருக்க வெயிட் லாஸ் பூண்டு பொடி இதை எடுத்துக்கிடுவோம். இது வந்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குருவோம். இப்போ வந்து நம்ம நார்மலாக தோசை மாவு வீட்டில் வச்சுருப்போம். இப்போ அதில் இருந்து நம்ம 2 ஸ்பூன் போட்டுக்குருவோம். தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு தோசை தவா வச்சுருக்கோம். தோசை தவா நல்லா சூடாகிருச்சு. கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிடுவோம் டிஷ்யூ பேப்பரில் வச்சு. இப்போ நம்ம தோசை மாவு பதத்துக்கு வச்சுக்கிடுவோம். எவ்வளோ மெல்லிசாக பரப்ப முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக பரப்பிக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். 1 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ மேலே நல்லா வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டுக்குருவோம். திருப்பி போட்ட பக்கமும் வேகட்டும். இப்போ இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ வந்து நார்மலாக நம்ம தோசை சுட போகிறோம். எவ்வளோ மெல்லிசாக பரப்ப முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக பரப்பிக்கணும். லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குருவோம். திருப்பி போட்டுக்குருவோம். பூண்டு பொடியை இது மேலே போட்டுக்குவோம். பூண்டுப்பா ரத்த ஓட்டத்தை சீராக்குது, ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது, சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க உதவி செய்கிறது. சுகர் பேஷண்ட்களுக்குப்பா நம்ம வந்து பூண்டு டெய்லி இப்படி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. சளி ஆஸ்மா பிரச்சனைகளுக்கு பூண்டு ஒரு சிறந்த மருந்து. இந்த மாதிரி நீங்க பூண்டு பொடியை செஞ்சு பாருங்க உங்க வீட்டுல. இது சிறியவங்கள இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம்பா. டயட்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பூண்டு பொடியை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல வெயிட்டையும் நல்லா குறைக்கக்கூடியது. ரொம்ப ஹெல்த்தியாகவும் பூண்டு வந்து வச்சுக்கிறோம். அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் பூண்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு, கெட்ட நீர் எல்லாத்தையும் கரைக்கக்கூடியது. நம்ம தோசை மாவுல இப்படி போட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை நம்ம தோசை சுட்டு இந்த மாதிரி பொடியாகவும் போட்டு இப்படியும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம சுடு சாதத்தில் மத்தியானத்துக்கு நம்ம சுடு சாதத்தில் இந்த மாதிரி நம்ம பூண்டு பொடியை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய், செக்கெண்ணெய், நல்லெண்ணெயோ இல்லை கொஞ்சமாக நெய் போட்டு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வந்து ரொட்டி மாவு பண்ணுவோம்ல, சப்பாத்தி போடுற மாவுல அதில் கொஞ்சம் 2 ஸ்பூன் இந்த பூண்டு பொடியை போட்டு நம்ம சப்பாத்தியும் சுட்டு சாப்பிட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.